நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவு எல்லாம் பத்திரிகையாளருடைய ஆதரவு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கடந்த முறை 9 தொகுதியில் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தலைவர் தளபதி அவர்களுடைய மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்வதற்கு திருச்சி முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். எனவே நம்முடைய வேட்பாளர்களெல்லாம் வெற்றி நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு வெற்றியளிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு திருச்சி எப்போதும் போல் கலைஞருடைய தளபதி மாவட்டம், கலைஞருடைய மாவட்டம், இது டெல்டா மாவட்டம் முழுவதும் அவருடைய சொந்த மாவட்டம். எனவே நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. கடந்த முறை 9 தொகுதியிலையும் வெற்றி பெறும் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி வெற்றி பெற்றீங்க. இந்த முறை எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? அதே இந்த 9 அல்ல, டெல்டா முழுவதும் 41 தொகுதிகள் இருக்கிறது. 41 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு திமுக அணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை வாக்குகளை கேட்டு அதை போட வைத்து வெற்றியை கொண்டு வர வேலை தான் எங்களுடைய வேலை. எனவே இந்த ஆட்சி என்பது மீண்டும் மலர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. சார், விஜய் திருச்சி கிழக்கில் போட்டிட்டா நம்மளோட பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் சார்? ஒரு ஸ்டார் தொகுதியாவது மாறும், எப்படி நம்ம அதை எதிர்கொள்ள போகிறோம் சார்? திமுக பற்றி கேட்டீங்க, பல கேட்குறீங்க. யார் வந்தாலும் போட்டியிடுவதற்கு தேர்தலில் யாரும் போட்டியிடலாம். போட்டியிடுவதை நாம் தடுக்க முடியாது. ஜனநாயகத்தில் அனைவரும் போட்டியிடலாம். யார் போட்டியிட்டாலும் திமுக அணி வெற்றி பெறக்கூடிய முயற்சி எடுப்போம், அதில் வெற்றியும் பெறுவோம். அதான். புதிய வேட்பாளர்கள் 60 பேரை ஆக்கிருக்கீங்க திமுகவில். அவங்களுக்கு எப்படி மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும் இந்த வாட்டி? எப்படி நீங்கள் பழையவர்களையும் நிறைய 165 பேர் 175 பேரில் பழையவர்கள் பெரும்பகுதியாக 60 பேர்கள் மட்டும்தான். 100 பேர் எல்லாம் பழையவர்கள் தான் இருக்கிறார்கள். கலந்து இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எனவே ஒரு நல்ல வேட்பாளர் பட்டியல் இந்த நிலையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை எதிர்க்கிறாரு. அது என்ன பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏங்க பாக்கி 34 இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அவரை அது சொல்கிறாரு, அது அவருடைய ஆசை. ஆனால் நடைபெற போவதில்லை. திமுக அணி தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி. இந்த கூட்டணிகளுக்கு அதிக தொகுதியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. மகா கூட்டணி, மிகப்பெரிய மகா கூட்டணி என்கிற போது அனைவரையும் விட்டுவிடாமல் இந்த கூட்டணியிலே இணைத்து அவர்களுக்கெல்லாம் சம வாய்ப்பு தந்து இந்த கூட்டணியை அழைத்து செல்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு பெருமை தானே தவிர அதில் ஒன்றும் இது இல்லை. விஜய் பிரச்சாரத்துக்கு அரசு தான் தடை விதிக்குது அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போயிருக்காரு. எது வந்தாலும் யாரும் ஒன்றும் வாழ்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குறை சொன்னால் அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் போய் அவரை போய் தடுக்க போகிறோம்? நீங்கள் தேர்தல் அறிக்கை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கொடுக்க போகிறார். தலைவர் அறிவிச்சிட்டாங்களே நேற்று. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடுறாங்க. நம்ம மேற்கு தொகுதிக்கு புதிய திட்டங்கள் தேர்தல் அறிக்கை கேட்டிருக்கான், நிறையா கேட்டிருக்கான். ஏற்கனவே செஞ்சுருக்கான், உங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த தொகுதியை மேற்கு தொகுதி மட்டும் இல்லை, திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, டெல்டா பகுதி முழுவதுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து நானும் தலைவரால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பாடுபடுவோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியம். இல்லை கேட்டால் அவங்க சொல்கிறது எப்படி வாய்ப்பு, நிதிநிலை இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன நிறையா இருக்குது, விஷயம்லாம் இருக்குது, அது கொடுக்குறாங்களா என்ன காலப்போக்கில் அது நடக்குது. இந்த அதிமுக முக்கியமான தலைவர்கள், அதாவது அமைச்சர்கள் போட்டியிட தொகுதியெல்லாம் கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் தொகுதி கூட அமமுக ஒதுக்கிட்டாங்க. நீ இப்போ என்ன சரியில்லைங்கறியா நீ?